எல்லாருக்கும் வணக்கம். உதயா அக்ரி. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு வீரிய ஒற்றக தென்னந்தோப்புக்குள்ள இருக்கிறோம். ஸோ இந்த தோப்புக்குள்ள முழுமையா தென்னை காண்டாமிருகம் வந்து தென்னை சிவப்பு கூன்வண்டனுடைய தாக்குதல் வந்து அதிகமா இருக்குது. நம்ம வந்து அதுக்கு லூர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. இனக்கவர்ச்சி பொறி அக்ரகேஷன் ட்ராப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த ட்ராப் வந்துட்டு ஆண் பூச்சி பெண் பூச்சி இரண்டையுமே வந்துட்டு உங்களுக்கு உள்ள விழ வைக்கிங்க. பாருங்க, பக்கத்துல வாங்க. ஸோ 2 வண்டு விழுந்திருக்குதுங்க. இது வந்து ஆண் வண்டு. அந்த கொம்பு வந்து பெருசா இருக்குது பாத்தீங்களா, நல்லா பெரிய கொம்பு மாதிரி. இது வந்து சிறுசா இருக்குங்களா. ஸோ இது பெண் வண்டு. அப்ப கண்டிப்பா ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டுமே வந்து இந்த ட்ராப்குள்ள விழுகுது. உள்ளுக்குள்ள இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனுங்க. ஸோ தண்ணி ஊத்தி உள்ளுக்குள்ள வந்து பூச்சி விழுந்தோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு இறந்துரும். இது பாத்தீங்கன்னா இந்த லூர் வந்து 4 மாசத்துக்கு ஒருக்கா வந்து நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ 120 நாள் தான் இதனுடைய பவர். அதுக்கடுத்து நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாங்க தென்னை சிவப்பு கூன் வண்டு தென்னை காண்டாமிருக வண்டை வந்துட்டு நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து பயன்படுத்துறப்ப 100% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்குதுங்க. இதை நாங்க வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஃபார்மர்ஸுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா பூச்சி ஆண் பூச்சி பெண் பூச்சி வந்து நம்ம கட்டுப்படுத்துறப்பவே உங்களுக்கு பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா கட் ஆகிருது. அப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து வராதுங்க. நம்ம 2 பூச்சியுமே வந்துட்டு கவர்ந்து அழிச்சிடுறேங்க.